நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதலாக 5 நாட்கள் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே விண்ணப்பம் செய்யாதவர்கள் நாளை முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதலாக 5 நாட்கள் அவகாசம் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே விண்ணப்பிக்காதவர்கள் நாளை முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள். அது மட்டுமின்றி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று கூடுதலாக 5 நாட்கள் அவகாசம் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இது குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி டெல்லியில் இருந்து இணைந்திருக்கிறார். கணபதி, இன்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது, விளக்கமாக பதிவு செய்யுங்கள். மாணவர்கள் பல்வேறு காரணங்களால் நேரம் இல்லாத அவகாசத்தால் அவர்களால் சரியான நேரத்தில் விண்ணப்பிக்க முடியவில்லை. ஆகவே அந்த விண்ணப்பிப்பதற்கான நேரம் ஏற்கனவே முடிந்து போயிருக்கும் சூழ்நிலையிலே கூடுதல் அவகாசம் தேவை என்று கேட்டிருந்தார்கள். அதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் அடுத்த 5 நாட்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி விண்ணப்பம் செய்வதற்காக இந்த 5 நாட்கள் அவகாசத்தை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. கால அவகாசம் தேவை என்று மாணவர்கள் கேட்டிருந்தார்கள். பல்வேறு முக்கியமான காரணங்கள் காரணமாகத்தான் நாங்கள் விண்ணப்பிக்க முடியவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு கூடுதல் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணபதி, இந்த கூடுதல் நேரம் கேட்டிருக்கிறார்கள், அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். என்னென்ன காரணங்களை சொல்லி இந்த 5 நாட்கள் கூடுதலாக கேட்டிருக்கிறார்கள்? அதாவது பல்வேறு விடுமுறைகள், வேலை நிறுத்தம் அல்லது இது போன்ற காரணங்கள், அதாவது ஆன்லைனில் ரெஜிஸ்டர் செய்ய முடியாதது, இது போன்ற காரணங்களால் தான் விண்ணப்பிக்க முடியவில்லை. ஆகவே எங்களுக்கு கூடுதல் நேரம் தேவை, இல்லாவிட்டால் 1 வருடம் வீணாகிவிடும் என்று மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆகவே மாணவர்களின் நிலையை பரிசீலித்து அதற்காக மட்டுமே உச்சநீதிமன்றம் இந்த அனுமதியை அளித்திருக்கிறது. 5 நாட்களுக்கு அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விண்ணப்பங்கள் நாளை முதல் மீண்டும் ஏற்கப்படும். 5ஆம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்காக நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விண்ணப்பிக்க முடியாதவர்கள், அந்த வாய்ப்பை தவறவிட்டவர்கள் இப்போது விண்ணப்பிக்கலாம். கணபதி, ஏற்கனவே தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 5 நாட்கள் கூடுதலாக அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் அதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? நிச்சயமாக அது கிடையாது. இது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மனு தாக்கல் செய்து கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆகவே இதற்கு தமிழகத்துக்கு என்று தனியாக இந்த உத்தரவுக்கும் தமிழக நீட் விலக்கு கோரிக்கைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தமிழகத்துக்கான நீட் விலக்கு கோரிக்கைக்கு இதுவரை மத்திய அரசு ஆதரவு அளிக்கவில்லை. ஆகவே தமிழக அரசு தமிழக சட்டசபையிலே இதற்காக கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றி வைக்கப்பட்ட குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டும் அதற்கு இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை. மத்திய அரசின் ஆதரவு இல்லாததால் இதுவரை தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு கிடைக்காமல் இருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களும் நீட் தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்ற சூழ்நிலை தான் தற்போது உருவாகியிருக்கிறது. கணபதி, ஒரு விளக்கத்திற்காக கேட்கிறேன். 5 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நாட்களுக்குள்ளாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டுமா, அல்லது 5 நாட்கள் வரை விண்ணப்பம் செய்யலாமா? இந்த 5 நாட்கள் வரை விண்ணப்பங்களை தாக்கல் செய்யலாம். அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு தகுதியான மாணவர்கள் பரீட்சை எழுதுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். கணபதி, இந்த விண்ணப்பத்தை எப்படி பெறுவது, எப்படி பூர்த்தி செய்வது என்கிற அந்த நடைமுறையை விளக்கமாக பதிவு செய்ய முடியுமா? அந்த நடைமுறையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த கால அவகாசம் முடிவதற்கு முன்னால் எப்படி மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்ததோ அதே முறைதான் இப்போது பின்பற்றப்படும். கூடுதலாக 5 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர மற்ற எல்லா விதத்திலும், அதாவது எப்படி விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் போன்ற எல்லா விஷயங்களிலுமே ஏற்கனவே இருந்த அதே நடைமுறை தான் பின்பற்றப்படும். கூடுதலாக பல்வேறு காரணங்கள், தவிர்க்க முடியாத காரணங்களால் மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியவில்லை என்பதற்காக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த 5 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி எந்த விதமான மாற்றமும் இல்லை.